ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டின் ரமலான் மாதம் பத்ர் பூமியில் ஒரு வரலாற்று போர். ஈமானிய உறுதி கொண்ட 300 பேர் 1000 எதிரிகளை அஞ்சாமல் எதிர்கொண்டனர். வானவர்கள் உதவிய அந்த வெற்றி இறை நம்பிக்கையின் மகத்துவத்தை உலகுக்கு உணர்த்தியது. பத்ர் போர் ஈமானிய பாடம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, நமது சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றின் திசையையே மாற்றியமைத்த மிக முக்கியமான முதல் பெரிய போர் எது தெரியுமா? அதுதான் பத்ர் போர். எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் ஈமான், அதாவது இறை நம்பிக்கை உறுதியாக இருந்தால் அல்லாஹுவின் உதவியால் எப்படிப்பட்ட வெற்றியையும் பெற முடியும் என்பதற்கு இந்த போர் ஒரு மாபெரும் உதாரணம். இன்றைய வீடியோவில் பத்ர் போரின் முழு வரலாற்றையும் அதில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். பகுதி 1. போர் எப்போது எங்கே நடந்தது? முதலில் இந்த போர் எப்போது எங்கே நடந்தது என்பதை பார்ப்போம். பெருமானார் முகமது அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற பிறகு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு புனித ரமலான் மாதம் 17ஆம் நாள் இந்த போர் நடைபெற்றது. மக்காவிற்கும் மதினாவிற்கும் இடையில் உள்ள பத்ர் என்ற மைதானத்தில் இந்த போர் நடந்ததால் இது பத்ர் போர் என்று அழைக்கப்படுகிறது. பகுதி 2. யார் யார் கலந்து கொண்டார்கள்? படைகள் விவரம். இப்போது இருபுறமும் அணிவகுத்து நின்ற படைகளை பற்றி பார்ப்போம். இது ஒரு அசமமற்ற போராகவே இருந்தது. முஸ்லிம்கள் தரப்பு. முஸ்லிம்கள் தரப்பில் மொத்தம் சுமார் 313 பேர் மட்டுமே இருந்தனர். அவர்களிடம் போதிய ஆயுதங்களோ வாகனங்களோ இல்லை. இந்த படைக்கு மாநபி முகமது அவர்களே தலைமை தாங்கினார்கள். குறைஷிகள், அதாவது எதிரிகள் தரப்பு. மறுபுறம் மக்காவின் குறைஷிகள் படை மிகவும் பலமாக இருந்தது. சுமார் 1000 வீரர்கள் நவீன ஆயுதங்கள் மற்றும் குதிரை படைகளுடன் வந்திருந்தனர். இந்த படைக்கு முஸ்லிம்களின் கடும் எதிரியான அபூ ஜஹல் தலைமை தாங்கினான். பகுதி 3. போருக்கான காரணம். இந்த போர் ஏன் மூண்டது? அதன் பின்னணியை தெரிந்து கொள்வது அவசியம். 1. மக்காவில் முஸ்லிம்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே குறைஷிகளால் சொல்லொணா துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். 2. முஸ்லிம்கள் மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்தபோது மக்காவில் இருந்த அவர்களின் சொத்துக்கள் அனைத்தும் குறைஷிகளால் அநியாயமாக பறிக்கப்பட்டன. 3. இந்த சூழ்நிலையில் மக்காவில் இருந்து ஷாம் தேசத்திற்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த குறைஷிகளின் வர்த்தக குழு, அதாவது கேரவான் மீது தாக்குதல் நடத்த முஸ்லிம்கள் திட்டமிட்டனர். தங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட சொத்துக்களுக்கு ஈடாக இதை அவர்கள் கருதினர். ஆனால் அந்த வர்த்தக குழுவின் தலைவரான அபூ சுஃபியான் தப்பித்து சென்றார். அதே சமயம் முஸ்லிம்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற வெறியில் மக்காவிலிருந்து அபூ ஜஹல் தலைமையில் ஒரு பெரிய படை பத்ர் நோக்கி வந்தது. இதுவே ஒரு பெரிய போருக்கு வழிவகுத்தது. பகுதி 4. நபி அவர்களின் உருக்கமான துவா. போர் தொடங்குவதற்கு முந்தைய நிரவு முஸ்லிம்களின் நிலைமையைக் கண்டு நபி அவர்கள் மிகவும் கவலையுற்றனர். அவர்கள் இரவு முழுவதும் தூங்காமல் அல்லாஹுவை நோக்கி கையேந்தி அழுது உருக்கமாக துவா செய்தார்கள். அவர்கள் செய்த துவாவின் ஒரு பகுதி இது: யா அல்லாஹ், இந்த சிறிய குழு இன்று தோற்றுவிட்டால் இந்த பூமியில் உன்னை வணங்க யாரும் இருக்க மாட்டார்கள் என்றார்கள். அவர்களின் அந்த உருக்கமான பிரார்த்தனை வீண் போகவில்லை. பகுதி 5. மலக்குகளின் உதவி, அதாவது வானவர்களின் வருகை. அல்லாஹ் தனது நபியின் துவாவை ஏற்றுக்கொண்டான். முஸ்லிம்களுக்கு உதவியாக ஆயிரக்கணக்கான மலக்குகளை அல்லாஹ் இறக்கினான். வானவர்கள் போர்க்களத்தில் இறங்கி முஸ்லிம்களோடு இணைந்து போரிட்டனர். இந்த அற்புதம் பற்றி அல்லாஹ் குரானிலும் குறிப்பிட்டுள்ளான். பகுதி 6. போரின் முக்கிய நிகழ்வுகள். அந்த காலத்து வழக்கத்தின்படி போர் ஆரம்பத்தில் ஒற்றைக்கு ஒற்றை என்ற சண்டையாக தொடங்கியது. முஸ்லிம்கள் தரப்பில் ஹம்சா, ரலி, அலி ரலி, உபைதா ரலி ஆகியோர் களமிறங்கி எதிரிகளின் முக்கிய வீரர்களை வீழ்த்தினர். இது எதிரிகளுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. பின்னர் பொதுவான போர் தொடங்கியது. முஸ்லிம்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் ஈமானிய வேகத்துடன் தைரியமாக போராடினர். போரின் உச்சக்கட்டமாக எதிரிப்படையின் தளபதியும் முஸ்லிம்களின் கடும் எதிரியுமான அபூ ஜஹல் கொல்லப்பட்டான். பகுதி 7. முடிவு மற்றும் வெற்றி. இறுதியில் அல்லாஹுவின் உதவியால் முஸ்லிம்கள் மகத்தான வெற்றி பெற்றனர். எதிரி தரப்பில் 70 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 70 பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். முஸ்லிம்கள் தரப்பில் 14 பேர் மட்டுமே ஷஹீத், அதாவது தியாகிகள் ஆனார்கள். பகுதி 8. இந்த போரின் முக்கியத்துவம் மற்றும் பாடங்கள். பத்ர் போர் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமானது. ஏனெனில் இது முஸ்லிம்கள் சந்தித்த முதல் பெரிய போர்.
அல்லாஹுவின் உதவி உண்மையான இறை நம்பிக்கையாளர்களுக்கு உண்டு என்பது இதில் தெளிவாக வெளிப்பட்டது. இந்த வெற்றி முஸ்லிம்களின் மன உறுதியையும் மதினாவில் அவர்களின் செல்வாக்கையும் மண்மடங்கு அதிகரித்தது. இந்த போரிலிருந்து நான் கற்றுக்கொள்ளும் பாடங்கள்: 1. அல்லாஹுவை முழுமையாக நம்பினால் வெற்றி நிச்சயம். 2. வெற்றிக்கு எண்ணிக்கை முக்கியமல்ல, ஈமான் அதாவது உறுதியான நம்பிக்கைதான் முக்கியம். 3. எல்லா சூழ்நிலைகளிலும் துவா மிக சக்தி வாய்ந்தது. 4. சோதனைகள் வரும்போது பொறுமை காக்க வேண்டும். முடிவுரை, கன்க்ளூஷன் அண்ட் க்ளோசிங் துவா. நண்பர்களே, பத்ர் போரின் வரலாறு நமக்கு ஊக்கமளிக்கும் ஒரு பாடம். நாமும் அந்த பத்ர் சஹாபாக்களைப் போல ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும். வாருங்கள், நாமும் ஒரு சிறிய துவாவுடன் இந்த வீடியோவை நிறைவு செய்வோம். யா அல்லாஹ், பத்ர் போரில் அன்று சஹாபாக்களுக்கு உதவியது போல இன்றும் உலகமெங்கும் உள்ள முஸ்லிம்களுக்கும் உன் உதவியை தருவாயாக. எங்கள் ஈமானை வலுப்படுத்துவாயாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோன்ற வரலாற்று வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் அதாவது பதிவு செய்வதை மறந்துவிடாதீர்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.